சட்டத்தை கொண்டு அல்ல, வன்முறைக்கு எதிரான வன்முறையை கொண்டு அல்ல, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை தாக்கி அல்ல, மனிதர்களை கொன்று குவித்து அல்ல. அரசு மனித உரிமையை பேண வேண்டும், உணவு வழங்க வேண்டும், இருக்கும் இடம் கொடுக்க வேண்டும், கல்வி புகட்ட வேண்டும். அடுத்தவர் தேவையை பூர்த்தி செய்து அவர்கள் வாழ வழிவகுத்து கொடுத்தாலே சமுதாயத்தில் மாற்றம் தானாக ஏற்படும். அதுவே லட்சிய பாதைக்கு வழிவகுக்கும். இந்த வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி நான் அமர்கிறேன். நன்றி திரு ஹோஸ்பட் சுரேஷ் அவர்களே. அநீதியை பற்றி தாங்கள் கூறிய உரை நம்மை சுற்றி நடக்கும் அநீதிகளை சுட்டி காட்டியது, உண்மையை வெளிப்படுத்தியது, பார்வையாளர்களை கவர்ந்துவிட்டது. அது அனைவராலும் போற்றப்படுகிறது. இங்கே வந்திருக்கும் அனைவரையும் நான் மீண்டும் ஒரு முறை இஸ்லாமிக் ரிசர்ச் பவுண்டேஷன் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தலைப்பு உங்கள் அனைவரையும் கவரும் என்று நினைக்கிறேன். இதற்கு பிறகு கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கிறது. அதில் இந்த தலைப்பு சம்பந்தமாக நீங்கள் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களிடம் எந்த கேள்வியும் கேட்கலாம். பயங்கரவாதத்தின் காரண காரியங்கள் பற்றி நாம் அனைவரும் மிகவும் அக்கறை உள்ளவர்கள். நாம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம், போருக்கும் அமைதிக்கும் அரசியலுக்கும் மதத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடு. மீடியாக்களில் வரும் முக்கிய செய்தி நம்மை பற்றி ஒரு தவறான கருத்து, இஸ்லாத்தின் மீது ஒரு அச்சமும் பயமும் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. நமக்கே இது ஆச்சரியமான விஷயம். உலகம் முழுவதும் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். தீவிரவாதம் முஸ்லிம்களின் தனி உடைமையா? இதை பேச வரும் டாக்டர் ஜாகிர் நாயக் மும்பையில் உள்ள இஸ்லாமிக் ரிசர்ச் பவுண்டேஷனின் தலைவர். அவர் ஒரு மருத்துவர், சர்வதேச அளவில் அறியப்பட்ட ஒரு பேச்சாளர். இஸ்லாத்தை பற்றியும் ஏனைய சமயங்கள் பற்றியும் டாக்டர் ஜாகிர் நாயக் 1000க்கும் மேற்பட்ட சொற்பொழிவுகளை உலகம் முழுவதும் கடந்த 10 ஆண்டுகளில் ஆற்றியிருக்கிறார். 150 நாடுகளில் சர்வதேச தொலைக்காட்சிகளில் அவர் தொடர்ந்து உரையாற்றி வருகிறார். சகோதர சகோதரிகளே, இன்றைய தலைப்பான தீவிரவாதம் முஸ்லிம்களின் தனி உடைமையா என்ற தலைப்பில் பேச டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களை அழைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகுல் ஜால் ஹக் வ ஸாகில் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹலுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. மதிப்பிற்குரிய ஜஸ்டிஸ் ஹோஸ்பட் சுரேஷ் அவர்களே, பெரியவர்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவரையும் இஸ்லாமிய வாழ்த்துடன் வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சாந்தியும் சமாதானமும் உங்களுக்கு அல்லாஹ் வழங்கட்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு, அதாவது நான் இப்பொழுது பேசப் போவது இதுதான்: தீவிரவாதம் முஸ்லிம்களின் தனி உடைமையா? முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது பயங்கரவாதத்தின் பொருள் என்ன. பயங்கரவாதத்தின் பொருளை விளக்குவது மிகவும் கடினமான ஒன்று. அதற்கு பலதரப்பட்ட விளக்கங்கள் இருக்கிறது. அவை ஒன்றுக்கொன்று முரண்பட்டது. அதன் விளக்கம் தெளிவற்றது. அது இடத்துக்கு இடம், நாட்டுக்கு நாடு மாறுபட்டுக் கொண்டே இருக்கும். வரலாற்று பார்வையிலும் வேறுபடும். தீவிரவாதத்திற்கு விளக்கம் அளிப்பது மிக கடினம். ஆனால் ஆக்ஸ்போர்ட் ஆங்கில அகராதியின்படி தீவிரவாதம் என்பதற்கு பொருள் தன் தேவையை நிறைவேற்ற வன்முறையை கையாள்வது, அரசியலில் தனிப்பட்ட ஆதாயங்களை நிறைவேற்ற வன்முறையை உபயோகிப்பது, அல்லது ஒரு அரசாங்கத்தை நிர்பந்திப்பது. பயங்கரவாதம் என்ற இந்த வார்த்தை முதலில் 1790 பிரெஞ்சு புரட்சியின் பொழுது புனையப்பட்டது. ஆனால் 1790களில் இந்த வார்த்தை ஒரு அறிக்கைக்காக, எட்வின் பர்க் என்ற ஆங்கிலேயரின் அறிக்கைக்காக இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி ஜேக்கபன் என்ற பிரெஞ்சு ஆட்சி முறையை விளக்கினார். அதன் பிறகு 1793 மற்றும் 94ஆம் ஆண்டு பயங்கரவாத ஆட்சி நடந்ததா? பயங்கரவாதம் ஆட்சி செய்தது மேக்ஸ்வெல்லின் ராக்ஸ்பியர். அவர்தான் அப்பொழுது நாட்டை ஆண்டார். ஆனால் அந்த சமயத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர். அவர் தலையை வெட்டி கொலை செய்தார்.
பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்களை. வரலாற்று ஏடுகளில் ஒரு குறிப்பே இருக்கிறது. 5 லட்சத்திற்கும் மேற்பட்டவரை அவர் கைது செய்திருக்கிறார். அதில் 40,000 பெயர்களை அவர் கொன்றிருக்கிறார். 2 லட்சம் பெயர்களை அவர் நாடு கடத்தினார். மீதி இருந்த 2 லட்சம் பேரை சிறையிலேயே வைத்து பட்டினி போட்டு கொன்றிருக்கிறார். ஆகவே பயங்கரவாதம் என்பது முதலில் பிரெஞ்சு புரட்சியின் போதுதான் நடந்தது. இப்பொழுது சர்வதேச மீடியாக்கள் உள்ளன. அதில் ஒரு முக்கியமான விஷயம் அடிக்கடி வரும். அதுவும் அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்வார்கள், குறிப்பாக மேற்கத்திய மீடியாக்கள். அந்த ஸ்டேட்மெண்ட் என்னவென்றால், எல்லா முஸ்லிம்களும் தீவிரவாதிகள் அல்ல, ஆனால் எல்லா தீவிரவாதிகளும் முஸ்லிம்களே என்பதுதான். இந்த ஸ்டேட்மெண்ட் இப்பொழுது இந்தியாவிற்கும் வந்துவிட்டது. குறிப்பாக ஜூலை 11 அன்று நடந்த மும்பை ரயில் தொடர்குண்டு வெடிப்பின் பொழுது, இது மும்பையில் மட்டுமல்ல, இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த ஸ்லோகம் மக்களால் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. அது என்னவென்றால், எல்லா முஸ்லிம்களும் தீவிரவாதிகள் அல்ல, ஆனால் எல்லா தீவிரவாதிகளும் முஸ்லிம்களே. இன்று அதை பற்றி வரலாற்று ஆவணங்கள் என்ன சொல்கின்றன என்று ஆய்வு செய்வோம். உலக வரலாற்றில் நமக்கு கிடைக்கும் பயங்கரவாத தாக்குதல்களை பற்றிய புள்ளி விவரங்களை பார்ப்போம். 19ஆம் நூற்றாண்டின் ரெக்கார்டுகளை புரட்டினால் முஸ்லிம்களால் நடத்தப்பட்ட எந்த பயங்கரவாத தாக்குதலையும் காண்பது அரிது. நேரம் குறைவாக இருப்பதால் விரிவாக பேச முடியாது. 19ஆம் நூற்றாண்டில் நடந்த தாக்குதல்கள் சிலவற்றை மட்டுமே குறிப்பிடுகிறேன். 1881 ரஷ்யாவில் 2ஆம் சார் அலெக்சாண்டர் கொலை செய்யப்பட்டார். அது ஒரு படுகொலை. அவர் குண்டு தொலைக்காத வண்டியில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் தெருவில் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு குண்டு வெடித்து 21 அப்பாவி மக்களை கொன்றது. அலெக்சாண்டர் வெளியே வந்து பார்க்கிறார். இன்னொரு குண்டு வருகிறது, அவரை கொன்றது. அவர் முஸ்லிமால் கொல்லப்படவில்லை, அவரை கொன்றது இக்னஸ்.